அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நித்தானியாகு இஸ்ரேல் அதிபருக்கு போன் பண்ணி ஒன்னாலதானடா இந்த கேடு, அந்த மோனே இந்த மோனே எல்லாம் பேசுவார் இல்லையா, அதை மாதிரி அசிங்கமா பேசியிருக்கான் அமெரிக்க அதிபர். குவைத்துல போர் ஆரம்பிச்சிருக்கு, குவைத்தை தாக்கியிருக்கான். ஏன்னா அவன் சொல்லிட்டான், இனி மரணமே வந்தாலும் அமெரிக்காவுக்கு நாங்கள் கையெழுத்து போடுவதில்லை. இன்னும் பல மாதங்களுக்கு போரிடும் அளவுக்கு ஈரான்கிட்ட ஃபோர்ஸபிள் வெப்பன்ஸ் ஸ்டாக் இருக்கு. நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவங்க டு பி கண்டினியூஸ் தே ஹவ் பீன் மேனுஃபேக்சரிங், தற்கொலை செய்யக்கூடிய ட்ரோன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மொத்த சேதாரம் 100 லட்சம் கோடிக்கு அமெரிக்காவுக்கு ஆயிருக்கலாம். ஹவுதியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவங்க தாக்க போறாங்க. அவங்க தாக்குனா இனி வியாபார கப்பல்கள் எதுவுமே போகாது. அங்க வந்து இனி ஹெர்முஸ் இங்க ஈரான் பிடிச்சிருக்கான். இப்போ செங்கடலை வந்து ஹவுதி அடிச்சானா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். போரானது கால அவகாசம் கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. மீண்டும் போர் தொடங்கி இருக்கு. இதை விட முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுது சார்? ஏன்னா அமெரிக்காவுக்கு பல உலக நாடுகள் நட்பு நாடுகளா இருக்கு, பல ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. ஆனாலும் ஏன் ஈரானை பார்த்து பயப்படுது? சற்று முன்னர் கிடைத்த தகவல்கள் அமெரிக்காவுடைய நிலைகள் குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இடங்களில் ஈரான் தாக்குதல் நடந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் குவைத்தை தாக்கியது. அதற்கு ஈரான் பயன்படுத்தியது 8 பாலிஸ்டிக்ஸ் மிசைல்களும் 30 ட்ரோன்களும். இப்போது உடனடியாக அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டது. என்ன காரணம் என்று பார்க்கிற போது, அமெரிக்கா வந்து முழுக்க இஸ்ரேலை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கிற நடவடிக்கையை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை முடிவதற்கு கடைசி கட்டத்தில் ஒரு நெருக்கமாக வரும்போது அமெரிக்கா ஸ்கிப் ஆச்சு, நாங்கள் பட மாட்டோம் அப்படின்ட்டு. ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்கா பல புது கண்டிஷன்ஸ்களை போடுறதை நாங்கள் அக்செப்ட் யுஎஸ் டிமாண்ட், அதை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ மறைபொருளாக இருக்கக்கூடிய முஜித்தபா கொமேனி, இறந்து போன அலி கொமேனியுடைய மகன் முஜித்தபா கமேனி, அமெரிக்காவை நாம் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எங்களுடைய கண்டிஷன்ஸை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக இந்த மத்திய தரைக்கடல் பர்ஷியன் வெளிகுடாவிலிருந்து வெளியேறணும். இப்போ பாகிஸ்தான் பரஸ்பரம் இங்கிருந்து ஒரு 14 கோரிக்கை, அங்கிருந்து ஒரு 10 கோரிக்கை கொடுத்து பாகிஸ்தான் ஓடி ஆடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ பிரச்சனைக்குரிய விஷயம் என்றால், ஹெர்முஸ் வளைகுடாவிலிருந்து எந்த கப்பலும் செல்லக்கூடாது, ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி, அது பொது பாதை. இது அமெரிக்காவுடைய கண்டிஷன். ஈரானுடைய கோரிக்கை என்னன்னா, சர்வதேச கடல் பிராந்தியத்தில் எங்களுக்கு சொந்தமான பகுதி தான் அது, அதிலே செல்கிற ஒவ்வொரு கப்பல்களுக்கும் நாங்கள் $2 பில்லியன் கட்டணம் வசூலிப்போம் என்று சொன்னவுடன் புதுப்பாதைக்கு டோல்கேட் போடக்கூடாது என்று சொன்னார்கள். உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் டோல்கேட் போடலை, எங்களுடைய கடல் பிராந்தியத்துக்கு செல்கிற கப்பலை பாதுகாப்பது, கப்பலுக்குள்ள இடசங்கங்கள் ஏதாவது வந்தால் சரி செய்கிற பொறுப்பெல்லாம் we should have a collective duty. அதனால அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? நீங்க அங்க அமெரிக்கா எங்கேயோட இருக்கு, 15,000 கிலோமீட்டருக்கு அங்கே இங்கே வந்து ஏன் பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு பதில் கொடுத்தாங்க. நேட்டோ நாடுகளான முன்னால் இருந்த இங்கிலாந்தும் பிரான்சும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை ஆதரித்தார்கள். சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இப்பொழுது நிலை தடுமாறி நிற்கிறது. இந்த ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை முறிந்து போனது. இது ஒரு காரணம். ஹெர்முஸ் வளைகுடாவில் பொதுப்பாதை, எல்லோரும் வண்டியை போகலாம், யாரும் பணம் கட்ட வேண்டியதில்லை. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இப்போ உச்சபட்சமா சிக்கல்ல வந்திருக்கிற பாயிண்ட் அணு ஆயுதங்கள். அந்த கழிவை எங்கள்கிட்ட கொடுத்தே ஆகணும். அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏற்கனவே உள்ள விஷயம்தான். சீனாட்டையும் கொடுக்கக்கூடாது, ரஷ்யாட்டையும் கொடுக்கக்கூடாது. அதை நான் உங்ககிட்ட கொடுக்க போறது இல்லைன்னு ஈரான் சொல்ல, இது கொஞ்ச நாள் அமைதியாகி இப்போ 60 நாள் சீஸ்ஃபயர். அப்ப சீஸ்ஃபயர்ல தாக்குதல் நடத்துறது அமெரிக்காவுடைய முதல் தப்பு. அமெரிக்கா பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் இருக்கும் ஈரானுடைய தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சார். அதற்கு பதிலடியாகத்தான் அன்று நடத்தியது. இடையில
முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய பக்ரீத் பண்டிகை வந்தது. அது அரஃபாவுடைய மைதானத்தில் ஏராளமான பக்தர்கள் இருக்கிற காரணத்தினால போர் செய்வதற்கு தடைப்பட்டது என்று ஈரான் போரை ஒத்தி வைத்தது. திடீரென இன்றைக்கு இப்பொழுது மாலை அடித்து விட்டார்கள். யார் மேல தாக்குதல் நடந்திருக்கு? குவைத் நாட்டின் மீது, குவைத்தின் மீது, குவைத்துடைய விமான நிலையங்கள் மீது, குவைத்தின் பல பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குவைத்தும் அமெரிக்காவும் அதை மறைத்திருக்கிறார்கள். இப்போது என்னன்னு கேட்டேன்னா, அமெரிக்காவை போய் இவர்கள் தாக்க முடியாதல்லவா? அமெரிக்காவுடைய நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கதானே தாக்க முடியும். அமெரிக்காவுடைய நிலைகள் எங்க இருக்கு? இஸ்ரேல்ல இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் கத்தர்ல இருக்கு, துபைல இருக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அபுதாபியில இருக்கு, அப்புறமா சவுதி அரேபியாவில் இருக்கு, அதே போன்று ஈஜிப்டு, ஜோர்டான், பஹ்ரைன் எல்லா நாடுகள்லையும் இருக்கு. எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் மொத்தம் 228 நிலைகள், 13 தளங்கள். ஒரு நாட்டில் 5-6 இடம், இங்கே ஒன்று இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒன்று இருக்கும், 5 கிலோமீட்டர் தள்ளி ஒன்று இருக்கும். இப்படி 228 நிலைகள்ல தாக்கியிருக்காங்க. இப்ப அமெரிக்கா பின்னடைவுக்கு என்ன காரணம்? ரொம்ப முக்கியமா நம்ம அதை பார்க்கணும். அமெரிக்கா ஏன் பின்னடைகிறது அப்படின்னு பார்த்தா, ஈரான் பதிலுக்கு பதில் தாக்குதலை நடத்துறாங்க அமெரிக்கா மீது. கொஞ்சம் லூஸ் ஆனாலும் இவ்வளவு நாளும் அமெரிக்கா விட மாட்டான். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாலும், கொஞ்சம் வலு குறைந்தாலும் அமெரிக்கா என்ன செய்யும்? விட்டு கொடுக்காது, உடனே உள்ள பூந்து அடிச்சு போடுவாங்க. இப்ப நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. லெபனான் ஒரு நாடு இருக்கு, அது இஸ்ரேலோடு வடக்கு பகுதியை பிரிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டுக்குள் அத்துமீறி தாக்குதலை நடத்தி 10 லட்சம் பேரை வெளியேற்றிட்டாங்க. யாரு? யூதர்கள், இஸ்ரேலியர்கள். இப்போ இந்த அக்ரிமெண்ட்ல ஈரான் சொல்லுது, அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேலியர்கள் முக்கியத்துவமோ அதே போன்று எங்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் லெபனானில் முக்கியமானவர்கள். யார் சொல்றா? அவங்க சொல்றாங்க. அமெரிக்கர்களுக்கு எப்படி யூதர்கள் முக்கியமானவர்களோ அதே போன்று எங்களுக்கு யார் முக்கியமானவர்கள்? எங்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் முக்கியமானவர்கள். ஆகவே ஒன்றுமில்லாமல் லெபனானில் தாக்குதல் நடத்தி பொதுமக்களை படுகொலை செய்து லெபனானுக்குள் இருக்கக்கூடிய கோட்டைக்குள் உள்ளே சென்று இஸ்ரேல் கொடியேற்றி விட்டார்கள். தஹியான்னு ஒரு பகுதி இருக்கு, அங்கேயும் தாக்க போறேன்னு சொல்றாங்க. ஈரான் சொல்லுது, முதல்ல என்ன கண்டிஷன் சொன்னாங்க? 2 கண்டிஷன். ஒன்று, அணு ஆயுதங்களுடைய ஸ்டாக் பைல்ஸை நாங்க தரமாட்டோம். 2வது, ஹெர்மூஸ் வளைகுடாவிலிருந்து அமெரிக்கா வெளியேற வேண்டும். இப்போது 3வது கண்டிஷன் ஈரான் சொல்லுது, இந்த பேச்சுவார்த்தையில லெபனானுடைய போரை நிறுத்தணும் இஸ்ரேல். இப்ப இஸ்ரேல் அமெரிக்காவும் தானே ஒன்னா கூட்டாளி. முதலடியாக இப்ப நிறுத்துறது மட்டும் இல்லை, லெபனான்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னு. இது ஒரு சர்வதேச சிக்கலா இப்போ உருவாகிருக்கு. இப்ப அமெரிக்கா பின்னடைவுக்கு காரணம் என்ன? நீங்க கேட்ட கேள்வி. அமெரிக்காவுக்கு தான் உலக நாடுகள் சப்போர்ட் இருக்கு, பரபலம் இருக்கு, ஆயுத பலம் இருக்குன்னு கேட்டீங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தா அமெரிக்காவை எல்லா விதத்திலும் தோற்கடித்து முடித்து விட்டார்கள். யாரு? ஈரான். இப்போ ஈரானுக்கு சேதாரம் இல்லையா? பெரிய சேதாரம். அமெரிக்காவை விட, இஸ்ரேலை விட ஈரானுக்கு பெரிய சேரம். 3000-4000 பேர் இறந்துருக்காங்க. நிறைய இடங்களை 13,000 இடங்களை தாக்கியிருக்கிறாங்க. அணுகுண்டுக்கு சமமான B-2 பாம்பர்ஸ் மூலம் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டிருக்காங்க. பந்தர் அப்பாஸ்ல தாக்கியிருக்காங்க. மிகப்பெரிய பாலங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்காங்க. இராணுவ தளபதிகள் 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட், பொதுமக்கள், உச்சபட்ச தலைவர் அலி கமேனி அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இவ்வளவு தாக்குதலும் இவ்வளவு மரணத்தையும் சந்தித்த பிறகு, இவ்வளவு அழிவை சந்தித்த பிறகும் அமெரிக்காவால் அவர்களை வெற்றி கொள்ள முடியும். நல்ல கவலை. அமெரிக்கா கற்குழியை போக போறேன், ஹெர்மூஸ்ல இறங்க போறேன், 200 பிளைட்டை கொண்டு அடிக்க போறேன், அணுகுண்டை போட போறேன், பங்கர் பஸ் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. நாகரிகத்தை அழிக்க போறேன், ஒன்னு அழிச்சிருவாங்க. கடைசியில் ஏதாவது நடந்துச்சா? இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு 95 நாளைக்கு மேலே போயிட்டு, பிப்ரவரி 28, இன்னைக்கு மே 28, அதில் ஒரு 3, 33, 93, 95 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி 6வது மாதம் 2026.
இப்ப இந்த அளவிற்கு ஈரான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் மேகசின்ஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அது அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு, உங்களுக்கு தெரியும். உலகத்தில் CIA, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூஎஸ், மற்றொன்று ஈரானை தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாத், இந்தியாவில் ரா இருக்கு, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் பல மாதங்களுக்கு போரிடும் அளவுக்கு ஈரான்கிட்ட ஃபோர்ஸபிள் வெப்பன்ஸ் ஸ்டாக் இருக்கு. நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்களை அவங்க டு பி கண்டினியூஸ் தே ஹவ் பீன் மேனுஃபேக்சரிங். அவர்கள் தொடர்ந்து இடையில்லாமல் தற்கொலை செய்யக்கூடிய ட்ரோன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஹெர்முஸ் வளைகுடா கடல் எல்லையிலிருந்து கடல் ஓரமாக 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஏவுகணை தளம் இருக்கிறது. அவர்கள மொத்தம் 100 ஏவுகணை தளம், அதில் 50 தளம் சேதமடையாமல் இருக்கிறது. யார் சொல்லியிருக்கா? அமெரிக்காவிலிருந்து ரிப்போர்ட் போயிருக்கு. அப்புறம் 28க்கு மேற்பட்ட வழிகள் இருக்கிறது. சேட்டலைட் பிக்சர் அதை சரியாக படம் பிடிக்க முடியாது. எந்த வழியிலிருந்து ஃப்ளைட் வெளியே வருது, எந்த வழியிலிருந்து ஏவப்படுது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இயற்கை அவர்களுக்கு பெரிய அளவில் அரணாக இருப்பதால் அவர்களுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஏராளமான ஆயுதங்களை கொடுத்து வருவதாலும் இப்போ வரைக்கும் அவங்க ஆயுதங்கள் அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிறது. இந்த நாட்டை வெற்றி கொள்ள முடியாது. ஆனா இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஈரான்ல அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டாரு. ஆனா அவருடைய இறுதி அஞ்சலியானது இன்னைக்குதான் நடைபெறுது. ஏன் இந்த இவ்வளவு நாள் தாமதம்? ஏன் சார் இது இறுதி அஞ்சலி செலுத்த? ஆக்சுவலி இஸ்லாம்ல 2 பிரிவு இருக்கு. ஒன்று ஷியா முஸ்லிம், மற்றொன்று சுன்னா முஸ்லிம். இவர்கள் ஷியா முஸ்லிம். சவுதி அரேபியா சுன்னா முஸ்லிம், யுனைடெட் அரபு எமிரேட் சுன்னா முஸ்லிம், குவைத், துபாய், பஹ்ரைன், துருக்கி எல்லாமே சுன்னா முஸ்லிம். பஹ்ரைனில் சுன்னா ஷியா முஸ்லீம் இருக்கு. இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஷியா முஸ்லீம் இருக்காங்க, இலங்கையில் ஷியா முஸ்லீம் இருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் சுன்னா முஸ்லீம். என்ன சார் ஷியா முஸ்லீம் சுன்னா முஸ்லீம்? ஆக்சுவலி இந்து மதத்தில் பல வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி அங்கேயும் வழிபாட்டு விவகாரத்தில் ஒரு நீண்ட நெடிய வேறுபாடு இருக்கு. அது அடிதடி மட்டுமில்லை, குண்டு வைப்புங்கிற அளவுக்கு வெளிநாட்டில் அந்த பிரிவினுடைய தாகம் அதிகரித்தது. ஆனால் ஈரானுடைய பிரச்சனையில் ஷியா பிரிவு சுன்னா முஸ்லீம் என்றெல்லாம் இல்லாமல் நாம் அனைவரும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட வேண்டும் என்று ஷியா தலைமை இறந்து போன அலி கொமேனியுடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, மாதங்கள் கணக்கில் அவருடைய உடல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இப்போது மதியானம் கிடைத்த செய்தி, இந்த மாதம் 2 கோடி பேர் கூடக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிலான ஊர்வலத்தை நடத்த போகிறார்கள். மஷாஹிரி, தெஹ்ரான் போன்ற பகுதிகளில் கோடானு கோடி மக்கள் குழும போகிறார்கள். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பேரணிகளையும் நடத்துவதற்கு ஷியா முஸ்லீம் தலைமை கிளாரிக்ஸ் எல்லா நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள் என்ற தகவல் இப்பொழுது கிடைத்திருக்கிறது, இன்று மதியானம். ஆனா போர் போயிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, இதனால எந்த ஆபத்தும் வராதா சார்? ஆபத்து அதை போய் தாக்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு தலைவரை கொலை செய்து அவருடைய உடல் அடக்கம் செய்கின்ற போது தாக்கினால் அதுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆயிடும். நல்லா சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த வேலை செய்ய மாட்டார்கள். 2 கோடி பேரை போய் குண்டை போட்டு அழிக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்பொழுது இந்த சூழல் அவர்களை உணர்வுபூர்வமாக கட்டி போட்டிருக்கிறது. அமெரிக்கர்களும் இவர்களும் நினைத்தார்கள், நாங்கள் உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி விடலாம், உள்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் என்றுதான் பிரச்சனைகளை ஆரம்பித்தார்கள். அப்போ உலகத்திலிருந்து ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற ஒரு மேகசின் அது சொல்றது, அமெரிக்கா which country has been strategically failed அப்படின்னு போட்டிருக்காங்க. யுஎஸ் கொள்கை முடிவிலும் சித்தாந்த முடிவிலும் ராஜதந்திர முடிவிலும் தோல்வியடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய எம்பிக்குன்னு சொல்றாங்க. ராஜதந்திர முடிவு எடுக்கிறதுல அமெரிக்கா தோல்வி கண்டதா? உலகத்துக்கு சட்டாம்பிள்ளையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு உலகத்தினுடைய ரெசெஷன், மந்த நிலை, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோன்,
எண்ணெய் பற்றாக்குறை, எல்என்ஜி, சிஎன்ஜி, எல்பிஜி எல்லாம் பற்றாக்குறை. அமெரிக்காவுடைய விலையேற்றம், கேலான் விலை $5 ஆக போகிறது. இப்படியெல்லாம் ஒரு சூழலில் இதெல்லாம் பற்றி டசன் கேர் அபவுட் யாரு? ஈரான். ஏன்னா அவ நாட்டிலே சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு இது ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயில்னு சொன்ன மாதிரி அவர்கள் தங்கள் கூட்டு பொறுப்பிலிருந்து கைவிடப்பட்டு விட்டார்கள் உலகத்தை. இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், தெரியாமல் நாம் கால் வைத்து விட்டோம், இதை எப்படி நாம் கடத்தி கொள்வது அப்படின்னு ஒரு லெவல்ல இப்போ நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். எப்படியாவது இந்த போரிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என அதன் உள்நாட்டுக்குள் அழுத்தம், அரபு நாடுகள் அழுத்தம், சர்வதேச நாடுகள் அழுத்தம். செப்டம்பர்ல போர் எலெக்ஷன் நடக்க போகுது. இதுக்கிடல்ல நான் சொன்னா அந்த செய்தியை நேற்று ஃபிபிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு நெத்தன்யாவுக்கு. அதுங்க பதிவு செய்யல. ஆமாங்க சார். ஃபோன் பண்ணி அசிங்கமா மெட்ராஸில் நம்ம சொல்லுவோம்ல, சில இடங்களை கடந்து போனா கேவலமா பேசுவாங்களோ ஒரு வார்த்தை, அதை இங்கிலீஷ்ல பேசிடலாம். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். யாரை பார்த்து? நம்ம பெஞ்சமின் நேதன்யாஹு. கொஞ்சம் லேசா கோட் பண்றான், அந்த மோனே இந்த மோனே எல்லாம் பேசுவோம் இல்லையா, அதை மாதிரி அசிங்கமா பேசியிருக்கான் அமெரிக்க அதிபர். அதை CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஃபாக்ஸ் நியூஸ் இன்னும் எல்லா செய்திகளும் வெளியிட்டது. எப்படி வெளியிட்டதுன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நேதன்யாஹு இஸ்ரேல் அதிபருக்கு ஃபோன் பண்ணி, ஒன்னால தானடா இந்த கேடு, நீ கெட்ட பையன், நீ துவேஷி, நீ திருட, நீ ஊழல் வழக்கில் இருக்க, ஒன்னை காப்பாத்துறதுக்குத்தானே நாங்க என்ன காப்பாத்தி வச்சிருக்கோம், நீ ஜெயிலுக்கு போயிருப்பா, நீ செய்யற அநியாயத்தால யூதனே உலகம் வெறுக்கிறான், உலகம் ஃபுல்லா ஒன்ன வெறுக்கிறான், காசாவில் கொலை செஞ்சா இப்ப லெபனான்ல கொலை செய்யறா, அப்படி இப்படின்னு கண்ணாப்புனான்னு திட்டிருக்கான் அமெரிக்கா. அப்ப அது அவருடைய பலகீனத்தை காட்டுகிறது, அமெரிக்காவுடைய பலகீனத்தை காட்டுகிறது, பயத்தை காட்டுதுன்னு. ஆமா. இப்போ உலகத்திலே பெரிய மேஜிக் ஸ்பெல் F-35 விமானம் தான். அந்த விமானம் வந்து ஒரு ஸ்டெல்த் விமானம். ஆங்கிலத்திலே ஸ்டெல்த் என்றால் திருட்டு போர். அது உள்ள வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டு எல்லையிலும் ரெடார் கருவிகள் இருக்கும். அந்த ரெடார் கருவிகள் குறிப்பிட்ட எல்லைக்குள் ஏதாவது ஊடுருவினால் ரெக்கார்டு பண்ணிடும், சமீட்சை கொடுக்கும். ஆனா அந்த ஸ்டெல்த் விமானங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல ஒரு கரும்பூச்சி பூசப்பட்டிருக்கும். அதனை எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தாக்குகிறார்கள் என்பது தெரியாமல் ஈரான் அமெரிக்காவுடைய 42 விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார். அந்த 42 விமானங்கள்ல F-16 ஈகிள், F-18 ஹார்டோன், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், அதே போல் KC-135 ரீஃபில்லிங் விமானங்கள், KC-46 சுல்தான் ஏர்பேஸ்ல ஹவாக் விமானங்கள், சாப்பர்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது அமெரிக்காவுக்கு மொத்தம் 29 பில்லியன் அமெரிக்க டாலர். ஒரு பில்லியன் என்றால் 9,000 கோடி. இதே ஒரு 2.5-3 லட்சம் ரூபா காலி. மொத்த சேதாரம் 100 லட்சம் கோடிக்கு அமெரிக்காவுக்கு ஆயிருக்கலாம். இப்ப அமெரிக்கா இப்ப என்ன செய்யுது, விமானங்களை அவர்கள் சுட்டி வீழ்த்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் மேன்பேடு அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. அந்த மேன்பேடு கருவி எங்கிருந்து வருதுன்னா, சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு துர்க்மிஸ்தான் என்ற ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து கடல் வழியாக கடல் மார்க்கமாக யாருக்கு வருது? ஈரானுக்கு வருது. அமெரிக்காவுடைய விமானங்கள் உள்ளே வந்தவுடன் அது குண்டு போடுவதற்கு உயரத்திலிருந்து போட மாட்டாங்க, அதனுடைய அளவு குறையும், கீழே வந்துதான் போடணும். 50,000 கிலோமீட்டருக்கு மேல இருந்து குண்டு போட்டா வேலைக்கு ஆகுது. 5,000, 4,000, 3,000 அப்படி வரும் கீழே. அப்படி வரும்போது சீனா ஏராளமாக மேன்பேடு தோளில் இருந்து அடிக்கும் ஏவுகணைகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஏவுகணைகளை ஈரானியர்கள் தங்கள் தோளில் சுமந்த வண்ணம் அமெரிக்க விமானங்களை துல்லியமாக அடித்து நாசம் செய்திருக்கிறார். இதனால உலகத்தில் அமெரிக்க விமானங்களுக்கு இப்போது மதிப்பீடு போயிட்டு, ஏன்னா பல லட்சம் கோடி வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா 2 பேருக்குமே நஷ்டம் பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த போரானது இன்னமும் தொடருதுன்னா இது எந்த அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு? இது நிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இல்லையா? அதாவது இப்போ கடல் போராக மாறி இருக்கு. இதுவரைக்கும் பலிஸ்டிக்ஸ் விமானங்களை வைத்து நாட்டுக்குள் நடந்த போர்
நீங்க எந்த செய்தி பார்த்தாலும் கடல் போராகத்தான் இருக்கு. அதுதான் ஹெர்மூஸ் வளைகுடா. மற்றொன்று, உலகத்துல சப்ளை ஆகக்கூடிய 10 கோடிக்கு மேற்பட்ட பேரல்ல 2.5 கோடி பேரல் இங்க தான் போகுது, இந்த ஹெர்மூஸ்ல. இதை வச்சுதான் துபாயில பிசினஸ் நடக்கணும், இதை வச்சுதான் இந்தியாவுக்கு வரணும், சீனாவுக்கு வரணும், மத்திய கிழக்கு வரணும், எல்லா பிசினஸும். கேபிள் வேற 7 கேபிள் போகுது. அதை அடிச்சிட்டானா உலகமே இருண்டு போயிடும். இப்போ அப்படி என்ன கடல் படையில வல்லமையாக இருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி CNN சொன்னேன். அவன் நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கு பாருங்க, கடலோர மலைகள்ல 1200க்கு மேற்பட்ட வேக போட்டுகளை மறைச்சு வச்சிருக்காங்க. யாரு? ஈரான். மிசைல்கள் ஏராளமாக வச்சிருக்காங்களாம். நேற்று வந்து இங்கிலீஷ் நியூஸ்ல ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, நுட்பங்கள் நிறைந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல், க்ரூஸ் மிசைல் and hypersonic missile with a stealth missile system. It is so-called the swarm-based technology which has been successfully operationed by Iran Navy. என்னது ஸ்வாம் பேஸ் அப்படின்னா கொஞ்சம் விளக்கிடும். நீங்க வைல்ட் அனிமல் பார்த்துருப்பீங்க. ஒரு சிங்கம் நிற்கும், 10 ஓநாய் வந்து சுத்தும். அதே மாதிரி ஒரு அமெரிக்க கப்பல் மதிப்பு 1,15,000 கோடி. அதை ஈரான்ல இருக்கக்கூடிய ஓநாய்களை போன்ற விரைவு படகுகள் சுத்தி நிற்கிறது. அதை கண்டு அமெரிக்கா அஞ்சு ஓடி அமெரிக்க கப்பல்களை இங்க வரைங்க. இது முதல்ல. அதுல பாலிஸ்டிக்ஸ் இருக்கு, ICBM, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். அடுத்து குரூஸ் மிசைல், உயரம் கம்மியா வரும், ஆனா ரேடார்ல பதிவு செய்யாது. ஹைப்பர்சோனிக், ஒளியை விட 15 மடங்கு வேலை போறது. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஈரான்ல இருக்கு. அடுத்து 35 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் அடிக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் நசர். இந்த இது வந்து ஒரு ஸ்வாம் நேவல் பேஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட கொஞ்சம் வரும் சின்ன சின்ன கப்பல்கள். இந்த டெக்னாலஜி அவர்கள்ட்ட இருக்கு. இந்த டெக்னாலஜி வந்து போட்டு, சின்ன போட்டு, இது நேவல் ஹெலிகாப்டர்ஸும் அதுல இருக்கு. அதற்கு அடுத்து 350 கிலோகிராம் சாலிட் கேஸை கொண்டு இருக்கக்கூடிய மற்றொரு ஸ்வாம் டெக்னாலஜி. அது கண்டினியூஸ்லி 12 போட்டை அடிக்கக்கூடியது. அடுத்து ரொம்ப முக்கியமா இப்ப பார்க்க போறதுதான் ஒன்னு பேரு நூர், மற்றொன்று பேர் கதர். நூர் என்றால் ஒளி, கதர் என்றால் விதி என்ற அர்த்தம். இது சம்பந்தமாக ஒரு பேரை வச்சிருக்காங்க. இதுதான் ஈரானுடைய ஃபர்ஸ்ட் குரூஸ் மிசைல். இது வந்து என்னன்னா இண்டிஜினியஸ் குரூஸ், நாட்டிலே அவங்க மட்டுமே செஞ்சது. அடுத்து 2 தான் இருக்கு. அடுத்து இத வந்து ரேடார் cannot be find out. இது டெக்னாலஜி எதையுமே ரேடாருக்கு தெரியாது. இது 150 கிலோ வார்ஹெட், வார்ல 150 கிலோ வச்சிருப்பாங்க. இது அவங்கள்ட்ட கடல்ல இருக்கு. இதை தவிர இந்த கதர்ல ஒரு புது அப்கிரேட் வச்சிருக்காங்க. அது 200ல இருந்து 300 கிலோமீட்டருக்கு போகும். அது வந்து இன்னொன்னு 1000 கிலோமீட்டர் போகும். இது வந்து ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கு, எந்த இடத்தை தாக்குறதுன்னு துல்லியமா தாக்குறது. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கு. அடுத்து ஒன்று இருக்குங்க, அது லாங் ரேஞ்சு ஒரு கோஸ்டல் பேட்டரியோட இயங்கக்கூடியது. அடுத்து ஒன்று என்னென்றால் சீனாவில் இருந்து தொழில்நுட்பத்தோடு பெற்ற ஏர் ஜாமர். அமெரிக்க கப்பல்களுக்கு பக்கத்தில் போய் நிறுத்திட்டா செல்போன் வேலை செய்யாது, சேட்டலைட் வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. அந்த தொழில்நுட்பம் யார்கிட்ட இருக்கு? ஈரான்கிட்ட இருக்கு. அப்புறம் ஜஃபர்னு ஒன்று இருக்கு. இது அல்லாம கௌசர்னு ஒன்று இருக்கு. இந்த கௌசர் தான் என்னது? இந்த கௌசர் தான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆன்டி ஜாமர். எந்த கப்பல் வந்தாலும் இந்த கௌசரை கொண்டு நிறுத்தினா அதுல இருக்கக்கூடிய சேட்டலைட் எதுவுமே வேலை செய்யாது, எல்லாம் ஜாம் பண்ணிடும். அப்ப டெக்னாலஜி வைஸ் கொடுக்க முடியாது. அமெரிக்கா பயப்படுதுன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த டெக்னாலஜி யார் கொடுத்திருக்காண்டா? சீனா கொடுத்திருக்கு. அந்த போர்டு இருக்கிற பேரு கௌசர், இன்னொரு பேரு ஜாஃபர், இன்னொரு பேரு நூர், இன்னொரு பேரு கதர், இன்னொரு பேரு ஃபத்தே 1, இன்னொரு பேரு ஹெர்மூஸ் 1, இன்னொரு பேரு ஹெர்மூஸ் 2. இப்படி ஏராளமா இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்ல முடியாது. இன்னொன்னு பேரு அபு மெஹதி. இந்த அபு மெஹதி வந்து 1000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர்னா எவ்வளவு தூரம்? இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் பம்பாய் வரைக்கும் இங்க இருந்து அடிச்சா காலி.
அதுக்கு மேலேயும் போகும் போல. அதோடைய வார் ஹெட்ஸ்ன்னு என்ன தெரியுமா, இந்த முன் பகுதியில 400 கிலோ வெடிகுண்டுகளை ஏற்றிட்டு போகும். போய் கப்பலை கரெக்டா அடிச்சா சோழி முடிக்கும். இதுக்கெல்லாம் பயந்துதான் அமெரிக்கா, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அப்ப இது எல்லாமே வந்து தாக்குதலுக்கு யாருக்கு இருக்கு? ஈரான் கிட்ட. பேர்லாம் சொல்லிட்டேன். நூர், ஃபத்தே, அபு மெஹந்தி, அப்புறமா கதர், அப்புறமா கௌசர், ஜாஃபர், சொல்லிட்டே போனோம். ஃபத்தே 1, ஃபத்தே 2, ஹெர்முஸ் 1, ஹெர்முஸ் 2. இது எல்லாமே வெளியே உள்ள ஐசிபிஎம் கிடையாது, எல்லாமே ஆன்டிஷிப் மிசைல். அமெரிக்கா கப்பல்கள் வந்தால் அமெரிக்க கப்பல்களை அடித்து காலி செய்துவிடும். இப்போ அமெரிக்காவுக்கு இந்த போரை நிறுத்தி தப்பி ஓட வேண்டும். இதெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் எங்க இருக்கு? பாதுகாப்பா மலைகள் கீழே வச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு குவைத்துல போற ஆரம்பிச்சிருக்கு. குவைத்தை தாக்கியிருக்கான். ஏன்னா அவன் சொல்லிட்டான், இனி மரணமே வந்தாலும் அமெரிக்காவுக்கு நாங்கள் கையெழுத்து போடுவதில்லை, நாங்கள் அழிந்து எங்கள் நாடு அழிந்து போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அமெரிக்காவுக்கு நிலைமை அப்படி இல்லை. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலே போரை நிறுத்த சொல்கிறது. இப்போ அடுத்து நான் பாபல் மந்தப்னு சொன்னோம் இல்லையா, செங்கடல், அங்கே வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஹவுதியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவங்க தாக்க போகிறாங்க. அவங்க தாக்குனா இனி வியாபார கப்பல்கள் எதுவுமே போகாது. இந்த ஹெர்மூஸ்ல வந்து ஆயில் கப்பல்கள் போகல. பாபல் மந்தப்புல இந்தியால இருந்து ஏராளமான யூரோப் நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, உங்களுக்கு நல்லா சொல்லுதான் சூடான், இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும், எத்தியோப்பியா, டான்சானியா, கீழே நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்த பாபல் அங்க வந்து இனி ஹெர்மூஸ் இங்கே ஈரான் பிடிச்சிருக்கான். இப்போ செங்கடலை வந்து ஹவுதி அடிச்சான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ போருடைய 2ஆம் நிலை உருவாயிருக்கிறது. நான் உங்கள்கிட்ட பேசும்போது கூட தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான தொலைக்காட்சி முதற் செய்தியாக அது வெளியிட்டிருந்தது. நாம லோக்கல் அரசியலை பேசுறோம், ஆனா இந்த அரசியல் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா இதுதான் உலகம். இன்னைக்கு இந்தியாவில் 125 ரூபா ஆக போகுது. கேஸ் இப்பவுமே கிடைக்கல. எல்லா விளைபொருட்களும் ஏற போகிறது. சம்பளம் ஏறாது. சாதாரண மக்கள் 25,000 ரூபா வாங்கி ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப மோசமான பிசினஸ் பண்றவன், கள்ளத்தனம் பண்றவன், ரவுடிசம் பண்றவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் தான் வாழ முடியும். நியாயமா வாழக்கூடிய மக்கள் பெரும் சிரமத்தில் இருக்க போறாங்க. உலகத்திலே ரொம்ப அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் நாடு இந்தியா தான். கண்டிப்பாக சார். இந்த போர் எந்த அளவுக்கு போகுது, தீவிரமடையதா, இல்ல இது வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அமைதியான போரா மாறுதா அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம் சார், பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.